கோவை உப்புளிபாளையம் மேம்பால பகுதியில் இன்று காலை டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. பாரத் கேஸ் நிறுவனத்தினுடைய டேங்கர் லாரியானது இன்று காலை கணபதி பகுதியில் இருக்கக்கூடிய டேங்கர் நிறுவனத்திற்கு வந்து கொண்டிருந்த பொழுது இந்த விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த லாரி வரும்பொழுது அதனுடைய லாரியினது டேங்கர் ஆக்சில் கட்டாகி அந்த டேங்கரானது தற்பொழுது சாலையில் விழுந்து உடைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த டேங்கரிலிருந்து வாயு வெளியேறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை சரி செய்யக்கூடிய பணிகளானது தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை முதலே தீயணைப்புத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் பாரத் கேஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் தற்பொழுது பாலத்தில் முகாமிட்டு இந்த டேங்கர் லாரியை தூக்கி நிறுத்துவதற்கான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக டேங்கர் லாரியிலிருந்து தொடர்ச்சியாக வாயு கசிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதலில் அந்த வாயு கசிவை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளை தற்பொழுது பாரத் கேஸ் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான கேஸ் வெளியேறுவது பெரும்பாலும் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் லேசான வாயு கசிவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளை தற்பொழுது பாரத் கேஸ் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள், பொறியாளர்கள் குழுவானது அதை சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கீழே விழுந்து இருக்கக்கூடிய அந்த டேங்கர் லாரியை தூக்கி நிறுத்துவதற்கான பணியில் தற்பொழுது 2 கிரேன்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த 2 கிரேன்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கிரேன்கள் மூலம் கீழே விழுந்திருக்கக்கூடிய டேங்கர் லாரியை தூக்கி நிறுத்தி அதை மீண்டும் கோவை கணபதி பகுதியில் இருக்கக்கூடிய சிலிண்டர் பாரத் கேஸ் நிறுவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகளிலும் அதிகாரிகள் ஈடுபட இருக்கிறார்கள். இந்த விபத்து காரணமாக உப்புளிபாளையம் மேம்பாலத்தின் பகுதியில் முழுமையாக போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாலத்தினுடைய 4 பகுதிகளிலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டு இந்த வழியாக பொதுமக்கள் யாரும் செல்வதற்கு முழுமையாக தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பாரத் கேஸ் நிறுவன அதிகாரிகளுடன் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 3 வாகனங்களில் தீயணைப்புத்துறை வாகனங்களானது கொண்டு வரப்பட்டு அந்த வாகனங்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகளில் பாரத் கேஸ் நிறுவன அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் கூட்டாக இணைந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பணிகளை தொடர்ந்து இந்த சாலை உப்புளிபாளையம் மேம்பால சாலையானது முழுமையாக காவல்துறையினரது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வேறு யாரும் இந்த பகுதியை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அதிகாரிகளது கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இந்த ஓட்டுநர் நம்முடைய இருக்கிறார். சொல்லுங்க, என்னாச்சு, எத்தனை மணிக்கு நடந்துச்சு, எப்படி விபத்து நடந்துச்சுன்னா? 2:45 மணி நடந்துச்சு. வண்டிக்கு டேங்க்கும் உள்ள கனெக்ஷன் வந்து கட் ஆனதுனால தனியாக பிடிங்கிருச்சு சார். எதிர்பாராம நடந்ததுதான். ஆமாம். ஆக்சுவல் கட் ஆயிருச்சுங்களா? கண்ட்ரோல் இல்லை, கண்ட்ரோல் இல்லாமல் இல்லை. இந்த இதுக்கும் கனெக்ஷன் ராடு வந்து ரொம்ப கட்டாயி தேஞ்சனால பழுதாயிடுச்சு. இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அங்கே கொச்சின்லேருந்து? இல்லை, கொச்சின்லேருந்து வந்து நாங்கள் ஒரு வாரம் அங்கே காக்காச்சாவடியில் பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு நேற்று நைட்டு தான் எடுத்து வந்தோம். உள்ள வரேன். இப்போ வந்து இங்கே கேஸ் பில் இது பண்ணிட்டு திரும்ப நீங்கள் கொச்சின் கொண்டு போனோம். சரி. இப்போ எத்தனை மணிக்கு அதிகாரிகள்லாம் வந்தாங்க? அதிகாரிகள் உடனே கால் பண்ண உடனே வந்துட்டாங்க. ஆமாம், உடனே வந்துட்டாங்க. ஓட்டுநர் இந்த விபத்து நடைபெற்ற உடனேயே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். தகவல் தெரிவித்த உடனேயே பாரத் கேஸ் நிறுவன அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் என அனைவருமே சம்பவ இடத்திற்கு வந்து இந்த கேஸ் லீக்கேஜை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் ஒரு முழு கவனத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தீயணைப்புத்துறையினருக்கு தேவைப்படக்கூடிய பட்சத்தில் தற்பொழுது மற்ற லாரிகள் மூலமாகவும் தண்ணீரானது கொண்டு வரப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் சம்பவ இடத்திலேயே முகாமிட்டு தொடர்ச்சியாக இந்த பணிகளை நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விபத்து காலை நேரத்தில் நடந்த விபத்தானது பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தை முழுமையாக
வேறு எந்த விதமான அசம்பாவிதங்களும் விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் முழுமையாக இந்த பகுதியில் முகாமிட்டு பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். வாயு கசிவு ஆரம்பத்திலேயே முழுமையாக கட்டுப்படுத்துவதன் காரணமாக ஒரு பெரும் சேதமானது தவிர்க்கப்பட்டு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் முழுமையாக நடைபெற்று முடிவதற்கு சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலே ஆகலாம் என கூறப்படுகிறது. எனினும் அந்த பணிகள் நிறைவடையும் வரை இந்த பகுதியில் போக்குவரத்தானது அனுமதிக்கப்படாது எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை நேரத்தில் நடைபெற்றக்கூடிய இந்த விபத்து காரணமாக இப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த டேங்கர் லாரியிலிருந்து வாயு கசிவு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு சிறிய அளவிலான வாயு கசிவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறிய அளவிலான வாயு கசிவை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 18 டன் எடை கொண்ட கேஸ் ஆனது இந்த டேங்கர் லாரியில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த டேங்கர் லாரியை எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் அதை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்து அதை சரி செய்யக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் நிறைவடைய இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் ஆகும் என்பதால் இந்த பகுதியில் முழுமையாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இந்த பகுதி முழுவதுமே காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளில் முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அந்த டேங்கர் லாரியை தூக்கி நிறுத்துவதற்கான பணிகள் தற்பொழுது துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.